Hi, my dear friends. Welcome back to the The Last Top YouTube channel. இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி மார்க்கெட் சரிங்களா ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ட்ரேடிங் டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா என்ன க்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 3 ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ அது ஃபாலோ பண்ணி தான் வந்து ட்ரேடிங் எல்லாமே நடக்கும் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அப் ட்ரெண்ட் சரிங்களா. அப் ட்ரெண்ட்னா கீழே இருந்து மேலே கீழே மேலே போகும் சரிங்களா. ஒரு மொமெண்டமாக போகும். இங்கே வந்து நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. தென் வந்து எப்பவுமே வந்து இதில் வந்து பையர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க, செல்லர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் ஆனால் செல்லர்ஸோட பையர்ஸ் தான் வந்து நிறைய ஆக்டிவாக இருப்பாங்க சரிங்களா. செகண்ட் வந்து சைடு வே மார்க்கெட். என்ன மார்க்கெட்? சைடு வே மார்க்கெட். இல்லைனா வந்து ரேஞ்சிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா. எப்படின்னு நான் வந்து இங்கே வரைஞ்சி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் ஒரு செப்பரேட் ஜோனில் மட்டும் நம்மளுக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து ரெண்டுமே இருக்கும். சரி, ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும் சரிங்களா. மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் இருக்கிறது தான் வந்து சைட்வே இல்லைனா வந்து ரேஞ்சிங் மார்க்கெட். இப்போ தேர்ட் ஒன் வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட் சரிங்களா. டவுன் ட்ரெண்ட்னா யார் ஆக்டிவாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா செல்லர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க, பையர்ஸும் ஆக்டிவாக இருப்பாங்க. பட் பையர்ஸை விட செல்லர்ஸ் ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க சரிங்களா. இந்த அப் ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து புல்லிஷ் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அப் ட்ரெண்ட் புல்லிஷ் பையர் எல்லாமே வந்து சேம் தான். அதே தான் வந்து டவுன் ட்ரெண்டும் வந்து பியரிஷ் டவுன் ட்ரெண்ட் செல்லர்ஸ் எல்லாமே வந்து ஒன்று தான். எப்படி ப்ரோ டவுன் ட்ரெண்ட் இது ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழேக்கா போவோம் சரிங்களா. இப்போ ஸ்டெப்ஸு வந்து மேலேருந்து கீழே இறங்குவோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து டவுன் ட்ரெண்ட். இதே வந்து ஸ்டெப்ஸு கீழேருந்து மேலே ஏறுறது வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இங்கே வந்து ட்ரா பண்ணுறேன், வெயிட் பண்ணுறேன் சரிங்களா. இப்போ நான் வந்து எல்லாமே வரைஞ்சிட்டேன். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து அப் ட்ரெண்ட், இது சைடு மார்க்கெட் ஆர் ரேஞ்சிங் மார்க்கெட், இது டவுன் ட்ரெண்ட் ஆர் பியரிஷ் ட்ரெண்ட் சரிங்களா. ஸோ வந்து இந்த 3 தான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது பிரகாரம் தான் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆன் ஆகும். எய்தர் அப் ட்ரெண்ட் ஆர் சைட்வேஸ் ஆர் வந்து டவுன் ட்ரெண்ட் சரிங்களா. ஸோ இதை வந்து நான் வந்து கேண்டில் ஃபார்மேஷனாக வந்து சொல்லிக் கொடுத்தா உங்களுக்கு இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். பேசிக் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு சரிங்களா. ஸோ நான் வந்து ட்ரா பண்ணி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து அப் ட்ரெண்ட் எப்பவுமே வந்து கீழேருந்து தான் வந்து மேலே போகும் சரிங்களா. இங்கே நான் வரைகிறோம் பாருங்கள், இப்படி தான் வந்து கேண்டில் வந்து ஃபார்மேஷனாக ஆகும் சரிங்களா. இது ரொம்ப சிம்பிளான வந்து கான்செப்ட்டு. இப்போ வந்து கேண்டில் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி தான் வந்து ஒரு பையர்ஸ் மொமெண்டம் இருந்ததுன்னு வைக்கலாம். அந்த இடத்துல வந்து செல்லர்ஸும் வந்து இருப்பாங்க. பட் ஆனால் வந்து செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் வந்து எப்பவுமே வந்து பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப் ட்ரெண்டில் எப்பவுமே பையர்ஸ் தான் ராஜா கம்பேர்ட் டு செல்லர்ஸ் சரிங்களா. இந்த செல்லர்ஸை விட பையர்ஸ் தான் வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து அப் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம வந்து ரேஞ்சிங் மார்க்கெட்னா என்னதுன்னு பார்ப்போம். அப்படி இல்லைன்னா வந்து சைட்வேஸ்னா என்னது பார்ப்போம். ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா. ரேஞ்சிங் மார்க்கெட்னா ஒன்றுமே இல்லை, ஒரே ஜோனில் சரிங்களா, மேலேயோ போகாமல் கீழேயோ போகாமல் இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் வந்து ரேஞ்சிங் மார்க்கெட். அப்படி இல்லைன்னா சைடுவே மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இப்போ டவுன் ட்ரெண்ட்னா என்னதுன்னு பார்க்கலாம் வாங்க. டவுன் ட்ரெண்ட்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் வந்து படிக்கட்டு வந்து கீழேருந்து மேலே ஏறுறீங்க, மறுபடியும் வந்து ரிட்டன் இறங்கணும்ல. ஸோ எப்படி இறங்குறீங்க? மேலேருந்து கீழே இறங்குவீங்க. அதே மாதிரி தான் நம்ம ட்ரேடிங்லேயும் வந்து ஒரு பையர்ஸ் வந்து வாங்கினா ஸோ விற்கிறதுக்கும் வந்து கீழே தான் வந்தாகணும் சரிங்களா. அதுக்கு பேர் தான் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் இங்கே வந்து நான் ஒரு 3 ஆரோஸ் மார்க் பண்ணிக்கிறேன். அது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் இப்போ சொன்ன மாதிரி நான் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணி அகைன் காமிக்கிறேன். இது வந்து ஹெட்டு இல்லைன்னா அப்பர் விக், இது வந்து பாடி ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் விக் ஆஃப் தி கேண்டில் இல்லைன்னா வந்து பாட்டம் ஆஃப் தி கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா.
ஸோ ஓகே இந்த 3 ஸ்ட்ரக்சரும் தெரிஞ்சா போதுமான்னு கேட்டா, ரொம்ப போதும். சரிங்களா? தென் வந்து இது வரைக்கும் போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல மோர் கன்டென்ட் பத்தி பேசுவோம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். லைக் அண்ட் ஃபாலோ அவர் சேனல். பாய் பாய்.